பூமி தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட பூமி போலவே பொறுமைசாலின்னு பெயர் எடுத்த ரிஷபராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். பூமியினுடைய ஆழ மாதிரி தாங்க இந்த ரிஷபராசிக்காரங்க அமைதியா இருப்பீங்க. ஆனா அதுக்கு அடியில எத்தனை சக்தி இருக்கு தெரியுமா? இது ஒரு ராசியாங்க. இது ஒரு பாறை மாதிரி. மெதுவா நகரும். ஆனா ஒரு நாள் உலகத்தையே உலுக்கி எடுத்துரும். நம்மளோட அதிபதி சுக்கிரங்க. அதிபதியுடைய குணம் என்ன? அன்புக்கு, அழகுக்கு, செல்வத்துக்கு, கலைக்கு, பொறுமைக்கு, வாழ்க்கையுடைய சுகபோகங்களுக்கு பொறுப்பாளி. ரிஷபம் உருவாகிறதே கஷ்டத்துல இருந்துதாங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்குது? ஒரு கலையை கத்துக்கிட்ட எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு அந்த கலையுடைய சிறப்பை வெளிப்படுத்துறப்போ மகிழ்ச்சி கிடைக்குமோ அது போலதான் உங்க வாழ்க்கையே ஒரு கலை போல. இந்த ராசிகரனை பொறுத்த வரைக்கும் எந்த சூழ்நிலையுமே அமைதியா இருப்பாங்க. கஷ்டம் வந்தாலும் சரி உடனே உடைஞ்சு போறது கிடையாது. மெதுவா தாங்கி அடங்கி போய் பின்னாடி வெடிச்சு வெற்றி அடையக்கூடியவங்க. என்னுடைய குணநலன்னு பார்த்தோன்னாக்கா மனசு உறுதியானது, தீர்மானம் மெதுவாக தான் வரும். ஆனால் உறுதியாக வரும். உங்களை பார்த்து பல பேருக்கு பொறாமைங்க. டே அப்பா சாமி, இவங்களுடைய நிலையெல்லாம் நம்ம இருந்தால் நம்ம என்னைக்கும் நம்ம வாழ்க்கையை முடிச்சிருப்போம் அப்படி கூட யோசிப்பாங்க. மற்றவங்களுக்காக தியாகம் செய்யக்கூடிய மனசு, உறவுகளை காப்பாற்றக்கூடிய பொறுப்புணர்ச்சி பிறவிலேயே இருக்கு. வெளியில அமைதி, உள்ளுக்குள்ள ஒரு அணையாத நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. ரிஷபம் சண்டை போட மாட்டாங்க. ஆனா சண்டை செய்யறதுக்கு முடிவு தொடங்கிட்டாங்க அப்படின்னா நிறுத்தவே முடியாது. இவங்களை பொறுத்த வரைக்கும் அமைதியான வீரன். இப்போ இந்த பதிவு பார்த்துருப்பீங்க. பாவம் நல்லா இருக்காம்ப்பா, நான் என்ன பாவம் பண்ணேன், நான் ஏன் கஷ்டப்படுறேன் அப்படின்னு ரிஷபத்துடைய மனசுல கேள்வி இருக்கு இல்லையா? அந்த கேள்விக்கான பதில யார் சொல்லுவா? இந்த பதிவு உங்களுக்கு சொல்லும். ரிஷபராசி நல்லவங்க, ஆனா அழுறது ஏங்க? இதெல்லாம் ஒரு மாதிரி மனசுக்குள்ள தீ போல எரிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய கேள்விகள். நல்லவன் கஷ்டப்படுறது ஏன், கெட்டவன் சிரிக்கிறது ஏன்? இதுதானே ஒவ்வொரு ரிஷபத்துடைய கேள்வியா இருக்கு. ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல மனசுடைய ராசி. இவங்க யாரையுமே ஏமாத்த மாட்டாங்க, கனவுல கூட. ஆனா எல்லாருமே இவங்களை ஏமாத்துவாங்க. இன்னும் சொல்லப்போனா இந்த ரிஷபம் செஞ்ச நல்லது கூட இவங்களுக்கு சில சமயம் பாவமாக மாறி இவங்களையே சோதிக்கும். இது இவங்களுடைய கர்மா. இவங்க என்ன செஞ்சாலும் அதற்கான பலன் அப்படிங்கிறது தாமதமா வருது. ஆனா அந்த தாமதமான பலன்கள் அப்படிங்கிறது நிலைச்சிருக்கும். கெட்டவனுக்கு வரக்கூடியது ஈஸியா வருது, சீக்கிரமா கிடைக்குது. ஆனா அது பார்த்தீங்கன்னாக்க கண்ணுமிக்கூடிய நேரத்துல மின்னல் போல மறைஞ்சிரும். மின்னல் மின்னும் போது நீங்க பார்க்கிற அளவுக்கு தாங்க அவங்களுடைய சந்தோஷம். சரிங்களா? வெளி தோற்றத்துக்கு தான் அந்த சந்தோஷம் இருக்கும். உள்ளுக்குள்ள அவங்களும் கஷ்டப்பட தான் ஆரம்பிப்பாங்க. குறிப்பா கடவுள் ரிஷபத்திற்கு தாமத்தை கொடுக்கிறாரு, ஆனா தோல்வியை கொடுக்க மாட்டார். இது ரிஷபத்துடைய வாழ்க்கையின் பரம ரகசியம். இதுதான். இப்ப நீ எவ்வளவு வேணா கஷ்டப்படுங்க, நீ கடங்காரனாயிரு, ஏமாளியாயிரு, ஒண்ணுமே இல்லாம இரு, ஒத்த பைசா கையில இல்லமான்னு கூட நீங்க சொல்லுங்க. ஆனா இது நிரந்தரம் இல்ல. நிலையான வளர்ச்சி, நீங்களும் உயர்ந்த நிலைக்கு போறது உறுதி. எப்பமா நான் வாழ்க்கையில் நல்லா இருக்க போறேன். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் எதுவுமே ஈஸியா பெற மாட்டீங்கன்னு நான் சொல்லிட்டேன். அதனால ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்க கையால உருவாக்குவீங்க. மற்றவங்க அடைஞ்சத நீங்க அடையிறதுங்கிறது சொந்த முயற்சியால மட்டும்தான் இருக்கும். மற்றவங்களுக்கு கிடைக்கிறதுலாம் மற்றவங்களால கிடைக்கும். அதே போல ரிஷபம் ஒரு விஷயம் தேடுது அப்படின்னாக்கா அது நிலைச்சிருக்கிற மாதிரிதான் தேடுவீங்க. அது உறவாகட்டும், வேலையாகட்டும், வாழ்க்கையாகட்டும், எல்லாமே தற்காலிகமாக விஷயம் அப்படின்னு நினைச்சுனாக்கா அதுல அக்கறை கிடையாது. நிரந்தரமா எது விஷயம் எனக்கு கூட இருக்கும், அதில் தான் நீங்க அக்கறை காட்டுவீங்க. ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மரம் மாதிரி. மெதுவா வளர்ந்தாலும் உங்களுடைய நிழல் பெருசு. ரிஷபம் பேசுறது மெதுவா இருக்கும், ஆனா ஆழமா பேசுவீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் வெளிப்படையை காட்ட தெரியாது, ஆனா உள்ளுக்குள்ள உணர்ச்சி நிறைய இருக்கும். அதாவது பாசத்தையோ நேசத்தையோ இவங்களுக்கு பகட்டா வெளியே காட்ட தெரியாது, உள்ளுக்குள்ள மட்டும் இருக்கும். வெளியில பார்த்தோன்னாக்க ஒரு மாதிரி இந்த சினிமாவில் பண்ற மாதிரிலாம் பண்ண தெரியாது. ரொம்ப ஆத்மாத்மான உயிருங்க இவங்க. யாருக்குமே ஒரு வார்த்தையால கூட மனசு நோக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் நினைக்கிறது என்ன தெரியுமா? நான் யாரையும் காயப்படுத்த மாட்டேன், அதே போல யாரும் என்னையும் காயப்படுத்தக்கூடாது. ஆனா அந்த உலகம் அப்படி கிடையாது. ரிஷபம்
இவருடைய கொள்கையில சிறப்பா இருக்காங்க. கரெக்ட்டா இருக்காங்க. நான் யாரையும் காயப்படுத்த மாட்டேன் அப்படிங்கிறதுல. ஆனா அந்த உலகமே சேர்ந்து ரிஷபத்த வந்து அழ வச்சுட்டு இருக்கு. அழ வச்சு இந்த உலகம் சிரிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா ரிஷபத்துடைய வெற்றி என்ன தெரியுமா? ரிஷபத்துடைய சிரிப்பா? கிடையாது. இவனுடைய தைரியம் தான் இவனுடைய சிரிப்பு. ரிஷபம் அப்படின்னாவே காளமாடு. கால்னா அமைதியா உழைக்கும். ஆனா யாராவது அதை வந்து கெடுக்க நினைச்சா அது வெடிக்கும். அதுதான் ரிஷபத்துடைய இயல்பு. சின்ன விஷயத்துக்குலாம் சண்டை போட மாட்டாங்க. ஆனா ஒரு நாள் இவங்க வந்து அவமானப்படுத்துறாங்க, அசிங்கப்படுத்துறாங்க, ஒதுக்குறாங்க இல்லையா? அவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு லிஸ்ட் ரெடியே தான் இருக்கு. அன்னைக்கு இருக்கு. சிக்கிற நேரத்துல செஞ்சு விட்டுருவீங்க. அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க யாராலையுமே தடுக்க முடியாது. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன் அப்படின்னாக்கா, ரிஷபம் வந்து மனசுக்குள்ள குமுறல் இருக்கு. என்னை எத்தனை பேர் காயப்படுத்துறாங்க தெரியுமா? அவங்களுக்குலாம் நான் என்ன பண்ண போறேன்? ஒரு மாதிரி ஆதகமா இருக்கு. வலி இருக்குல்ல, ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி, அதுக்கெல்லாம் பதில் இருக்கு. இதோட உங்களோட விதியின் ரகசியம் சொல்லட்டுமா? ரிஷபத்துக்குள்ள ஒரு சாபம் இருக்குங்க. தாமதத்துடைய சாபம். எதுவுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாமதப்பட்டு தான் கிடைக்கும். நீ செய்யக்கூடிய எல்லா காரியங்களுக்குமே பலன்கள் அப்படிங்கிறது தாமதமா தான் நடக்கும். ஆனா அதுவே உன்னுடைய பாக்கியம்ங்கிறத நீ பின்னாடி புரிஞ்சுப்ப. இது இவ்வளவு லேட்டா கிடைச்சதுனால தான் நான் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டேன், நிறைய பேருடைய உண்மை முகத்தை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு யோசிப்பேன். சொல்லப்போனா ரிஷபராசி ஒரு விஷயத்த மட்டும் நீ நினைச்சுக்கோ. ஒரு விஷயம் உனக்கு தாமதப்படுது, தடைப்படுது அப்படின்னாக்க அதுதான் உன்னுடைய வளர்ச்சி அப்படின்னு. ரிஷபம் கஷ்டத்துல இருந்துதான் கத்துப்பீங்க. ஆனா கத்துக்கிட்டா அது வாழ்க்கை முழுக்க கடைபிடிப்பீங்க. சொல்லப்போனா இந்த ராசிக்காரங்க வாழ்க்கைய வந்து வெறும் ஒரு பொருளாதாரமா பார்க்க மாட்டீங்க. ஆனா அந்த கலியுகத்துல மக்க மனுஷன் நம்ம என்ன யோசிக்கிறோம்? நல்லா சம்பாதிக்கணும், காசு பணம் சேர்த்தணும், சொத்து பத்து வாங்கணும், நகை நட்டு வாங்கணும், பக்கட்டா சுத்தணும், அப்படி யோசிக்கிறோம் இல்லையா? அது ஒரு நாளும் கனவுல கூட ரிஷபம் வந்து யோசிக்காது. ஓகேவா? இவங்கள பொறுத்த வரைக்கும் குடும்பம், பாசம், நம்பிக்கை இதுதான் உலகம். இவங்க வந்து ஒரு புண்ணிய வாழ்க்கையை நடத்தக்கூடிய ஆத்மா. இவங்க முடிஞ்ச அளவுக்கு தன்னுடைய கஷ்டங்கள் வந்து வெளியில சொல்லவே மாட்டாங்க. இவங்களுக்கு வந்து கடவுள் வந்து ஒரு சிறப்பான அருள் கொடுத்துருக்கிறார். அதுதாங்க நம்பிக்கை வைக்கிறது. யார்ட்டையும் சொல்ல மாட்டாங்க, கஷ்டம் வெளியே சொல்ல மாட்டாங்க. நம்மளால முடியும், கண்டிப்பா நம்ம நல்லா இருப்போம், கடவுள் நமக்கு துணை வரும். இந்த கடவுள் நம்பிக்கை மட்டும்தான் இவங்களை வந்து காப்பாத்திக்கிட்டு இருக்கு. கடவுளே இவருடைய நம்பிக்கையை பார்த்து வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டே இருக்காரு. ரிஷபத்துக்கு கடவுள் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? அமைதியா இருக்கக்கூடிய உனக்கு நான் வந்து கண்ணீரை பரிசா கொடுக்க மாட்டேன். இப்போ வந்து உனக்கு தாமதம் இருக்குன்னு வருத்தப்படாத. அந்த தாமதம் உன்னுடைய வாழ்க்கையில பிரகாசமாக மாறும் அப்படின்னு சொல்றாரு. சொல்லப்போனா இந்த ராசியில பிறந்தனுடைய வாழ்க்கைங்கிறது ஒரு பாடசாலை மாதிரி, அது ஒரு ஸ்கூல் மாதிரி. இவன் கத்துக்கிறது புத்தகத்துல இருந்து இல்லைங்க, இவனுடைய துன்பத்துல இருந்து. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுல இருந்தே வந்து தனிமையோட இருப்பீங்க. சின்ன வயசுல வந்து பொறுப்புணர்ச்சி அதிகம். அப்பா அம்மாவுடைய கஷ்டத்தை பார்த்து நான் பெருசாகி இதெல்லாம் வந்து மாத்துவேன் அப்படின்னு ஒரு தீர்மானத்தோட வளர்ந்துருக்கக்கூடிய ராசி. சின்ன வயசுலயே ரிஷபம் பெரியவனாயிரும் மனசளவுல. சிலருக்கு வந்து கல்வி வந்து இடையில தடைப்பட்டிருக்கும். ஆனா புத்தி வந்து அதை விட்டுருக்காது. ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு அப்படின்னாக்கா அதை கடைசி வரை நினைச்சிட்டே இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் வழிகாட்டுதல யாரை ஏத்து இருக்கணும் அப்படின்னா பெத்தவங்கள மதிக்கணும். படிப்போடு சேர்த்து கலை, இசை, கைவினை பொருட்கள்லாம் கற்கிறது ரொம்ப நல்லது, பூர்வ அவசியம். இதை வளர்த்துக்கிட்டாக்க வெற்றி நிச்சயம். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காதல் விவகாரங்கள்ல அதிகமா ஏமாந்துருவீங்க. சில வந்து வேலை தேடி கஷ்டப்படுவீங்க. சில வந்து யாரையாவது நம்பி மனசு உடைஞ்சிருப்பீங்க. ஆனா அந்த துன்பம் உங்களை எப்படி மாத்திருக்கும் அப்படின்னாக்கா ஒரு ஆளுமை உள்ளவங்களாக மாத்திருக்கும். ரிஷபம் துன்பத்துலதான் உங்களுடைய அடையாளத்தை தேட முடியும். சொல்லப்போனா ஒரு 19-30 வயசுக்குள்ள நீங்க யாரு, உங்க வாழ்க்கையின் ரகசியம் என்ன, உங்க வாழ்க்கையை நீங்க எப்படி அடித்தளம் போட்டா மேல வர முடியும், ஓகேங்களா? அதெல்லாம் வந்து கத்துப்பீங்க. தன்னம்பிக்கை இழக்கூடாது. அது ஒரே விஷயத்த மட்டும் ஒரு துரும்பு சீட்டா புடிச்சிட்டீங்க அப்படின்னா வெற்றி நிச்சயம். காதல்ல சோதனை வந்தாலும் மனம் தளராதீங்க, உழைப்பு விட்டுறாதீங்க, உனக்கான நேரம் நெருங்கிட்டே இருக்கு. இதோட ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு திருப்புமுனை காலம் பார்த்தீங்கன்னா 30 வயசுக்கு மேல 45க்குள்ள நல்ல உங்க உழைப்புக்கு ஏற்ற பலன் உங்க கைக்கு வரக்கூடிய நேரமா இருக்கும். வேலையாட்டும் வியாபாரம் மட்டும் நிலைச்சிருக்கும். குடும்பத்துல வந்து அமைதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும். இந்த நேரத்துல தான் சொத்து வாங்குவ, வீடு வாங்குவீங்க. சமூகத்துல மதிப்பு மரியாதைலாம் உயரும். ஆனா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் எச்சரிக்கையா சொல்றேன், கேட்டுக்கோங்க. இந்த வெற்றியில வந்து நீ கம்பீரப்படக்கூடாது.
பரவாயில்லடா நான் முடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா சுக்கிரன் வந்து உங்களுக்கு ஆட்சி, பாசமாட்டும் சுகபோகமாட்டும், அது வந்து மற்றவங்களை கவரும். ரிஷபராசி இந்த காலகட்டத்தில் அமைதியா இருக்கணும். நீ அடைஞ்ச வெற்றியை காப்பாத்துறதுக்கான வழியை தேடும். உழைப்பு தந்த வெற்றிய, அமைதி தந்த நிலைத்தன்மை, இது ரெண்டுத்தையும் வந்து கெட்டியா பிடிச்சுக்கணும். பணம் வந்தா பகிர்ந்துக்கொள், உறவுகளை மதிச்சுக்கோ, தன்னம்பிக்கையோடையும் தாழ்மையோடையும் கட்டுப்பாட்டோடையும் வாழ்ந்துட்ட அப்படின்னா சிறப்பு. சில நேரங்கள்ல ஏன்னா அதிபதி சுக்கிரன் கொஞ்சம் அசுரத்தனம் வரும். ஏதாவது ஒன்று வந்து கை கிடைச்சிருச்சு அப்படின்னா, வெற்றிகள் வந்துருச்சு அப்படின்னா, இப்போ இது எல்லாத்துலேயும் தாமதப்பட்டிருந்துச்சு, தடைப்பட்டிருந்துச்சு, கைக்கு வந்து வெற்றி வந்துருச்சு, நினச்ச ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா கூட சந்தோஷம் வரும் இல்லையா? ஒரு சந்தோஷம் மற்றவங்க பார்த்தா அந்த சந்தோஷம் வந்து சிதறி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுதான் நான் சொல்றேன். முடிஞ்ச அளவுக்கு உன்னுடைய வெற்றிகளை வந்து மறைச்சிக்கோ. புரியுதா? உங்ககிட்ட காசு பணம் இருந்தாலும் சரி, அடக்கி வாசி. உன்னுடைய வாழ்க்கை மற்றவங்களுக்கு உறுத்தக்கூடாது, அதை பார்த்துக்கோ. கண் திருஷ்டி படக்கூடாது. சொல்லணும், பல வருடத்துடைய உழைப்பு பலன்களை இப்போ அனுபவிக்கக்கூடிய நேரம்னாக்க 46லேருந்து ஒரு 65 வயசுக்குள்ள இருக்கும். உடைய சொத்து, குடும்ப மரியாதை, சமாதானம் எல்லாமே மேம்படும். உங்ககிட்ட வந்து எல்லாரும் ஆலோசனை கேட்குற அளவுக்கு நீ ஒரு அனுபவசாலியா பிரகாசிப்பீங்க. சில ராசிக்காரங்க ரிஷபத்தை சொல்றேன், சின்ன வயசுல பிரகாசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஆனா பெரும்பாலும் முதிய வயசுல பிரகாசிக்கிறீங்க. இப்ப தலைப்புக்கும் நீ பேசுறதுக்கும் சம்மதமே இல்லையேம்மா அப்படின்னு ஒரு சிலர் யோசிப்பீங்க. சம்மதம் இருக்குங்க. ஏன்னா இப்போ கெட்டது பண்றேன், பாவம் பண்றவன் நல்லா இருக்கான், நான் வந்து கஷ்டப்படுறேன்னு சொல்றேன் இல்லையா? ஒவ்வொரு வயதுக்கு தகுந்தாற் போல உன்னுடைய வாழ்க்கை நிலை எப்படி இருக்குங்கிறத நான் சொல்லிடுறேன். அப்போ நீங்க இப்ப எந்த வயசுல இருக்கீங்க, இப்ப நீங்க படக்கூடிய கஷ்டங்கள் இது வந்து இப்படிதான் மாறும், இப்படிதான் வந்துட்டு நீங்க வந்து வெளியே வர போறீங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு ரிஷபத்துடைய வாழ்க்கை ஒரு ஆத்மாத்மா இருக்கிறதுக்கும், அமைதியா இருந்தாலும் வெற்றிகள் உங்களுக்கு தொடரணும்னா காலையில எழுந்ததும் சுவாமி கும்பிடுங்க. சிரிப்பு, அமைதி, இயற்கை, இதுதான் வாழ்க்கையுடைய வழக்கமா இருக்கணும். இதை பின்பற்றிக்கும். நீ வந்து அமைதியா இருக்க, முகத்தை வந்து சிரிச்ச மாதிரி வச்சுக்கோ. அதே போல உன்னுடைய அனுபவங்களை உன்னுடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடு. ரிஷபம் வந்து 66 வயசுக்கு மேல அமைதியா புண்ணியமான வாழ்க்கைய வாழுவீங்க. எத்தனை துன்பங்களை சந்திச்சாலும் இறுதியில எல்லாராலையுமே மதிக்கப்படுவீங்க. சின்ன வயசுல நீங்க அழுதுருப்பீங்க, ஆனா முதிய வயசுல எல்லாரையும் சிரிக்க வச்சிருப்பீங்க. உடைய பிள்ளைகள் பேரை அவங்களுடைய பாசத்தை கண்டு பெருமை அடைவீங்க. உடைய பேர் வந்து குடும்பத்துல நிலைச்சிருக்கும். முன்னாடி சொன்னேன், ரிஷபம் அப்படின்னாவே நிலைத்தன்மையை விரும்பக்கூடியவங்க. நீ இல்லைனாலையும் இந்த உலகத்துல உடைய பேர் வந்து நிலைச்சிருக்கும். அந்த அளவுக்கு ஒரு வாழ்க்கையில சாதனை பண்ணுவீங்க. கடவுள் மீது நம்பிக்கை வச்ச உங்களுக்கு தோல்வி ஒருபோதும் பரிசா கிடைக்காது. அமைதி தான் ரிஷபத்துடைய அடையாளம். நீ நினைக்கிறீங்க இல்லையா, எவ்வளவுதான் அமைதியா இருக்குன்னு தெரியல, எனக்கு ஒரு மாதிரி கோவமா இருக்கு, என்ன பார்த்தாலே எனக்கு கோவமா இருக்கு, என்னால எதுவுமே பண்ண முடியல, நான் வந்து திறமசாலி இல்லை போல, நான் கையால் ஆகாதவன் போல, இப்படிலாம் சில நேரம் யோசிப்பீங்க. இது பெண்களுக்கும் தான் சேர்த்து சொல்றேன். ஆனா அப்படி கிடையாது. நீங்க அமைதியா இருக்கதான் நீங்க வந்து வைரம் மாதிரி வலிமையாகிறீங்க. புரியுதுங்களா? வெற்றி தாமதம் வந்தாலும் அது ஒரு நாள் வர்றப்போ அந்த வெற்றி உலகத்தையே உலுக்கி காட்டிடும். உலகம் முழுக்க ஒளிக்கும் ஒளியாகும். ஓகேவா? இன்னும் ஒரு விஷயம் சொல்லணும்னா, சுக்கிரனா என்னங்க? அழகு, செல்வம், கலை, பாசம், சுகபோகம், அமைதி, இது எல்லாமே உங்க வாழ்க்கையில வரும். உன் வாழ்க்கையுடைய பாதை எப்படி தெரியுமா இருக்கும்? மெதுவான பசுமை நிறைந்த வளர்ச்சி மாதிரி தான் இருக்கும். அந்த வளர்ச்சி ஒரு தடவை வந்துருச்சுன்னா அது யாராலையும் நிறுத்த முடியாது. ரிஷபத்துல பிறந்தவங்க ஒரு நாள்ல வெற்றி பெற மாட்டீங்க. உடைய வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னாக்க ரத்தம் மாதிரி மெதுவா போகும், ஆனா அது நிலையா போகும். மற்ற ராசிக்காரங்க ஓடுறாங்க, ரிஷபம் நடக்கும். ஆனா ரிஷபம் சென்ற இடத்துக்கு திரும்பி வரவே முடியாது. ஆம வேகம்தான், ஆனா அதுக்கு ஆயுசு அதிகம். அது போலதான் இவங்க ஒரு வித்தியாசமான குணத்துக்கு சொந்தக்காரங்க. சொல்ல முடிக்காம விட மாட்டாங்க. அதனாலவே என்னுடைய வாழ்க்கைங்கிறது வெற்றிக்கே உரித்தானது. ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் கலை, அழகு துறைகளை தேர்ந்தெடுத்துட்டா பூமியோடு, கலைகளோடு, அழகோடு, பணத்தோடு தொடர்பான துறைகள்ல பெரிய வெற்றியை பெறுவாங்க. இசை, பாடல், நடனம், ஓவியம், சினிமா, ஃபேஷன் டிசைனிங்கு, புகைப்படம், ஃபிலிம் எடிட்டிங்கு, மாடலிங்கு, இன்டீரியர் டிசைனு, ஆர்கிடெக்சர், இதெல்லாம் வந்து வெற்றியை தரக்கூடிய கலைத்துறைகள். சுக்கிரன் வந்து கலை சிந்தனை கொடுப்பார். ரிஷபம் அதை பொறுமையோட
வளத்தை காட்டுவீங்க, வெற்றி நிச்சயம். குறிப்பா ரிஷபம் வந்து இந்த நிதித்துறை, வங்கி அதிகாரி, கணக்காளர், ரியல் எஸ்டேட்டு, கட்டிட நிர்மாணம், தங்கம், வைரம், நகை, கார்கள், ஆடம்பரம் சம்பந்தமான வியாபாரத்துல தாராளமா பண்ணலாம். ரிஷபம் வந்து அதை மதிப்பு புரிஞ்சுக்கிட்டு நீங்க செய்வீங்க. பணத்தை காப்பாத்துறதுக்கு உங்களுக்கு தெரியும். இது விவசாயம், தோட்டம், மூலிகை மருந்து, இயற்கை உணவு, மாட்டு பண்ணை, பண்ணை வளர்ப்பு, ஆர்கானிக் பிசினஸ்லாம் இது வந்து உங்களுக்கு வெற்றி கொடுக்குமானாக்க கண்டிப்பா. ஏன்னா பூமி தத்துவம் உங்களுக்கு. பூமியை புரிஞ்சுக்கிட்டோடைய திறமை தான் இயற்கை வந்து ஏத்துக்கும். ஸோ உங்களால ஈஸியா விவசாயத்திலுமே சக்சஸ் பண்ண முடியும். அதே போல அரசு வேலை, வங்கிகள், நீதித்துறை, போக்குவரத்து துறை, ஆசிரியர், வழக்கறிஞர், நிர்வாகத்துறை. ரிஷபம் வந்து ஒழுக்கம் தவறாதவங்க, நிதானம் இவங்களுடைய பிரதானம், பொறுப்பான ஆட்கள். ஸோ இது மூன்றும் கலந்தவங்களால இந்த விஷயத்துல சிறப்பா இருக்க முடியும். அதே போல கோயில் நிர்வாகம், ஆன்மீக ஆலோசனை, வாஸ்து ஜோதிடம், ஹோமம், இசை இது தொடர்பான கோயில் பணிகள்லாம் சிறப்பா செய்யும். ஏன்னா சுக்கிரன் பக்தியும் சரி அழகும் சரி ரெண்டையும் சேர்ந்து கொடுக்கக்கூடிய உடைய மனசு வந்து தெய்வத்தோட இணைஞ்சிருக்கும் எப்பவுமே. ஸோ ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் பணம் அப்படிங்கிறது மெதுவாக வரும், ஆனால் உறுதியாக வரும். நீங்கள் பணத்தை சேர்க்க மாட்டீங்க, பணம் உங்களை தேடி வரக்கூடிய வழியே செஞ்சிருவீங்க. உடைய சிறப்பு குணம் என்னன்னா, நீங்கள் பணத்துக்கு அடிமையாக மாட்டீங்க, பணத்தால் ஈர்க்கப்படுவீங்க, நீங்கள் தான் பணத்தை ஆளுவீங்க. சுக்கிரனுக்கு ஏற்ற நிறம் பச்சை நிறம். ஸோ பணத்தை நீங்கள் அதிகமாக கொண்டு வரணும் அப்படின்னாக்கா அதிகம் பச்சை நிறத்தை பயன்படுத்தணும். வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி தாயோடைய கோயிலில் போயிட்டு விளக்கு ஏற்றணும். லக்ஷ்மி, துர்கை, முருகன் வழிபாடு ரிஷபராசியினுடைய ரகசிய அதிர்ஷ்ட தெய்வங்கள். மதுரை மீனாட்சி அம்மன், திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் இவங்களுக்கு இன்னும் கூடுதல் அதிர்ஷ்டத்தை தரக்கூடியவங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் தனியார் வேலை இருந்தா பொறுப்போட நிலைத்த வேலையில உங்களுக்கு மேலதிகாரியுடைய நம்பிக்கையை பெற்று சிறப்பா வாழுவீங்க. அரசு வேலை இருந்தா கொஞ்சம் தாமதப்படும், ஆனா ஒரு முறை வந்துட்டா நீண்ட காலம் நிலைச்சிருப்பீங்க. வியாபாரம் பண்ணா ரிஷபத்துல பிறந்தவங்களுக்கு சொந்த பிசினஸ் அற்புதமான பலன் கொடுக்கும். இதே கலை, மீடியா இந்த மாதிரி துறைகளை தேர்ந்தெடுத்தா ஆரம்பத்துல கொஞ்சம் சோதனை வரும், ஆனா பின்னாடி பிரபலம் ஆயிருவீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பச்சை, வெள்ளை, இளஞ்சிவப்பு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசைகள் தெற்கு, வடமேற்கு. அதிர்ஷ்ட ரத்னம் வைரம். அதிர்ஷ்டகரமான நாட்கள் வெள்ளிக்கிழமை, திங்கக்கிழமை. அதிர்ஷ்ட தெய்வம் லக்ஷ்மி தேவி, துர்கை, முருகன். உங்க வாழ்க்கையுடைய சோதனைகள் அப்படிங்கிறது பெரிய சோதனை தான், நான் மறுக்க மாட்டேன். மன அழுத்தம் கொடுத்துருக்கோம், நம்பிக்கை துரோகத்தை பார்த்துருப்பீங்க. இது எல்லாத்தையும் நீங்க மனசுல வச்சிருக்கீங்க, வெளியில சொல்ல மாட்டீங்க. சில நேரம் யோசிக்கிறீங்க, என்னடா நம்ம வாழ்க்கை இவ்வளோ கஷ்டமா இருக்குன்னு. ஆனா உங்க மனசு வந்து தூய்மையா இருக்கு. எவ்வளோ கஷ்டகாலம் வந்தாலும் தவறான பாதைக்கு போகாததுல ரிஷபம் வந்து முதன்மையான ராசி. இவங்களை வந்து பார்த்தீங்கன்னாக்க கடவுளுக்கு இணையாக வைக்கலாம். ஓகேங்களா? இப்போ நல்லவன் ஏன் கஷ்டப்படுறான்? ஏன்னா அவன் பாவத்தை சேர்க்கல, பாக்கியத்தை சேர்க்கிறான், அதனால கஷ்டப்படுறான். கெட்டவன் ஏன் சிரிக்கிறான் அப்படின்னா அவனுடைய சிரிப்புங்கிறது தற்காலிகமானது, புரியுதுங்களா? ஆனா அவனுடைய சுமை வந்து பின்னாடி வரும். அவன் வந்து பாவத்தை சேர்த்துக்கிட்டு இருக்கான். அவனுடைய சிரிப்பு மற்றவனுடைய கஷ்டத்துல தான் இருக்கு. ஓகேவா? நல்லவனுடைய சிரிப்பு அவனுடைய உழைப்புல இருக்கு, கெட்டவனுடைய சிரிப்பு மற்றவுடைய உழைப்பை சுரண்டுவதில் இருக்கு. இப்ப புரியுதுங்களா? ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் மெதுவா வளருவீங்க, ஆனா வளர்ந்துட்டா அது உங்களுடைய உலகத்தையே மாத்தி விட்டுடும். உங்களுடைய அமைதியே உங்களுடைய ஆயுதம், உங்களுடைய நம்பிக்கை தான் உங்களுடைய அரண்மனை. இதுதாங்க ரிஷபத்துடைய மொத்த ரகசியம். எதுக்கும் வருத்தப்படாத, அமைதியா இரு. அதே போல உங்களுடைய காதல் அப்படிங்கிறது ரிஷபராசி ஈஸியா வந்து காதலிக்க மாட்டாங்க. ஆனா இவங்க யாராவது காதலிச்சிட்டா அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான பகுதியில அவங்க வந்து உட்கார வச்சிருவாங்க. இவங்களை பொறுத்தவரைக்கும் காதல் அப்படிங்கிறது விளையாட்டு இல்லைங்க, அது வாழ்க்கையுடைய ஒரு அத்தியாயம். என்னுடைய மனசு ரொம்ப அமைதியானது, பாசம் வைக்கிறது, பொறுமை நேர்ந்தது. அதனால காதலிக்கிறவங்க மீது கடைசி வரைக்கும் நம்பிக்கை வைப்பாங்க. எப்பவுமே சந்தேகம் அப்படிங்கிறது வரவே வராது. இந்த பொண்டாட்டி தாசன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் ரிஷபம் அதிகம் பண்ணுவாங்க. இவங்க மனசை உடைக்கிறது அவ்வளோ சுலபம் இல்லைங்க. ஆனா ஒரு முறை உடைஞ்சிட்டா மீண்டும் அதை ஒட்ட வைக்கிறதுங்கிறது நடக்காத காரியம். இவங்க மன்னிப்பாங்க, ஆனா மறக்க மாட்டாங்க. அந்த காயம் இவங்களை வந்து அமைதியா மாத்திரும், ஆனா ஆழமா அந்த வடுகு வந்து இருந்துட்டே இருக்கும். சிம்பிளுங்க, ரிஷபம் வந்து ஒரு இடத்துல அமைதியா இருக்கு அப்படின்னாக்கா அதுதான் அவங்களுடைய சோகத்துடைய குரலா இருக்கும். இப்போ ஒருத்தவங்க வந்து நமக்கு வந்து துரோகம் பண்ணிட்டாங்க, கஷ்டத்தை ஏற்படுத்திட்டாங்க, ஒருத்தவங்க நம்மளை ஏமாத்திரம் அப்படின்னாக்கா அந்த இடத்துல வந்து மற்ற ராசிகள் கத்துவாங்க. ஆனா ரிஷபம் அந்த இடத்துல அமைதியா இருக்கும். அப்படிதான் வந்து சோகத்தை வெளிப்படுத்துவாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பொருத்தமான ராசிகள் கன்னி, மகரம், கடகம், மீனம். இவங்க வந்து உங்களுக்கு பொருத்தமாகிட்டா அமைதியா இருக்கலாம், உண்மையான பாசத்தை வந்துட்டு வளர்த்து எடுக்கலாம். ஆனா
கம்மியா ஓரளவுக்கு பரவாயில்லடா அப்படின்னு சொல்ற மாதிரினாக்கா சிம்மம் துலம். எப்பவும் உங்களுக்கு போட்டா போட்டியே நிப்பாங்க. தனுசு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுடைய சுதந்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா சூறையாடணும்னு நினைப்பாங்க. ஸோ இந்த மாரி ஆட்கள்கிட்ட கவனமா இருங்க. ஒட்டுமொத்தமா ரிஷபத்துடைய அமைப்பு என்னன்னா, குடும்பம் சிரிக்கணும், குடும்பம் வந்து அமைதியா இருக்கணும். இதனாலவே உங்களுடைய கஷ்டங்கள் வந்து குடும்பத்துக்கு தெரியாம பார்த்துப்பீங்க. அதுதான் குடும்பத்துடைய வலிமையாவும் நீங்க பார்க்குறீங்க. நீங்க பணத்த சேர்க்கணும் அப்படின்னா, பணத்துக்கு லக்ஷ்மி தேவி, பணம், செல்வாக்கு, சுகபோகம். துர்க்கை அம்மனை வழிபாடு பண்ணுங்க. தைரியத்த குடுப்பாங்க. துரோகத்த நீக்கி வச்சுருவாங்க. முருகன் வழிபாடு வெற்றி கொடுக்கும். குடும்பத்துல அமைதி கொடுக்கும். வெங்கடேஸ்வரர் வழிபாடு தாமதத்த நீக்கி குடுப்பாரு. மனசுக்கு நிறைவு கொடுப்பாரு. திருவண்ணாமலை வழிபாடு பண்ணுங்க. ஆன்மீக ஒளி சிறப்பா இருக்கும். மனசுக்கு அமைதி கொடுப்பாரு. வெள்ளிக்கிழமையில சுக்கிரன் வழிபாடு ரிஷபராசிகளுக்கு ரொம்ப முக்கியங்க. ரிஷபராசிக்கு நான் ஒண்ணு சொல்லிக்கிறேங்க. கடைசியா கடவுளும் சரி, இந்த உலகமும் சரி, நானும் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? நீ தோத்துட்ட நீயே ஒத்துக்கிட்டாலும் சரி, இல்ல மத்தவங்க இவன் அவ்வளவுதான்னு நினைச்சாலும் சரி, தோல்வி ஒரு நாளும் உன்னை தொட முடியாது. வெற்றி கண்டிப்பா வரும். கொஞ்சம் லேட்டா வரும். அவ்வளவுதான் வித்தியாசம். குழந்தை போல மனசை வச்சுக்கிட்டு பெரிய சுமையை சுமந்துகிட்டு இருக்க உன்னை கடவுள் வந்து அப்படியே விட்டுடாது. ஓகேவா? உனக்கு நீயே சொல்லிக்க வேண்டியது என்ன தெரியுமா? நம்ம எதுவா நடக்கிறேன் ஆனா தப்ப போக மாட்டேன். என்னுடைய அமைதி தான் என்னுடைய வலிமை, என்னுடைய பொறுமை தான் என்னுடைய பாக்கியம். கடவுள் எனக்கு இன்னைக்கு தாமதத்தை கொடுத்தாலும் அவர் என்னை மறக்க மாட்டாரு, என்னை கைவிட மாட்டாரு. இதை நீ உனக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்கணும். உலகம் முழுக்க ரிஷபராசிகள் வந்து அமைதியான போராளிகள் அப்படிங்கறத நிரூபிக்க போற. சிம்பிள். ரிஷபத்துல பிறந்தவங்க உடைய வாழ்க்கையில எத்தனை முறை நீ விழுந்தாலும் சரி, மீண்டும் மீண்டும் எழக்கூடிய சக்தி உன்கிட்ட இருக்கு. சிலர்லாம் விழுந்தா எழ முடியாது. ஆனா உன்னால முடியுது. அப்ப நீ ஜெயிக்க பிறந்தவன். ரிஷபராசிக்காரங்களே, நீங்க கடவுள் கிட்ட கேட்கறது என்ன? காசு பணமா கேக்குறீங்க? சமாதானத்தை கேக்குறீங்க? கடவுள் கொடுக்காம போயிடுவாரா? அமைதியிலே வலிமை இருக்கு, பொறுமையிலே பாக்கியம் இருக்கு, அன்புலயே கடவுள் இருக்கு. இது மூன்றும் சேர்ந்தவன் தான் ரிஷபம். வாழ்த்துக்கள்.